திருப்பூர் எம்ஜிஆர் காலனி இந்திரா நகர் பகுதியில் சிலிண்டர் வெடித்து விபத்து நிகழ்ந்துள்ளது. தொழிலாளர்கள் தங்கியிருந்த சுமார் 35 கொட்டகை வீடுகள் முழுமையாக எரிந்து நாசமடைந்துள்ளது. சுமார் 5 சிலிண்டர்கள் வெடித்ததாக கூறப்படும் நிலையில் தீயை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருப்பூர் எம்ஜிஆர் காலனி இந்திரா நகர் பகுதியில் சிலிண்டர் வெடி விபத்து நிகழ்ந்துள்ளது. தொழிலாளர்கள் தங்கியிருந்த சுமார் 35 கொட்டகை வீடுகள் முழுமையாக எரிந்து நாசமடைந்துள்ளது. சுமார் 5 சிலிண்டர்கள் வெடித்ததாக கூறப்படும் நிலையில் தீயை கட்டுக்குள் கொண்டுவர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொட்டகை வீடுகளில் இருந்தவர்கள் சுதாரித்துக் கொண்டு வெளியேறியதால் யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பூபதி. வணக்கம் பூபதி, விவரம். பூபதி, விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது திருப்பூர் கல்லூரி சாலையில் இருக்கக்கூடிய அந்த சிக்கனா கல்லூரி அந்த பகுதிக்கு எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் அடுத்த இந்திரா காலனி அப்படின்ற பகுதியில தான் இந்த தீ விபத்தானது ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பகுதியில தகரம் மற்றும் ஓலைகளாலான அதாவது சுமார் 35 வீடுகள் இந்த பகுதியில கட்டி வாடகைக்கு விடப்பட்டுள்ளது. இந்த வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களும் வடமாநில தொழிலாளர்களும் இங்க தங்கி பணியாற்றி வந்தனர். இவர்கள் பாத்தீங்க அப்படின்னா அருகில் உள்ள பின்னலாடை நிறுவனங்கள் மற்றும் கட்டிட தொழில் உள்ளிட்ட பல்வேறு வேலைகளுக்கு இவர்கள் சென்று வந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் குழந்தைகளை பொறுத்தவரை பள்ளிக்கு சென்ற சூழ்நிலையில் தற்போது வரை குழந்தைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த விபத்து நடக்கும் பொழுது ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த பகுதியில் இருந்த சூழ்நிலையில் அவரும் தப்பித்து வெளியே வந்ததாக கூறப்படுகிறது. தற்பொழுது திருப்பூர் வடக்கு தீயணைப்புத்துறையினர் சம்பவ இடத்திற்கு அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். தொடர்ந்து இந்த தீயை அணைத்த பிறகுதான் உள்ளே யாராவது ஆட்கள் உள்ளனரா அல்லது வேறு ஏதாவது விபத்து உள்ளதா என்பது தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இந்த விபத்தில் சுமார் 5 சிலிண்டர்கள் வெடித்ததாக நேரில் பார்த்தவர் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் சுமார் 20க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் அந்தந்த இடங்களில் அதாவது ஒயர் கரிய நிலையில் தற்பொழுது அதே இடத்தில் சிலிண்டர்கள் உள்ளது. தீயணைப்புத்துறையினர் இந்த தீயை அணைப்பதற்கு கொஞ்சம் சவாலாகவே இருக்கும் சூழ்நிலையில் முதலாவதாக தீயணைப்புத்துறையினர் அந்த சிலிண்டர் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த சிலிண்டர் மீது அந்த தண்ணியை அடித்து வருகின்றனர். குறிப்பாக அந்த சிலிண்டர் மீண்டும் வெடிக்காமல் இருப்பதற்கு உண்டான முன்னேற்பாடு பணிகளை தற்பொழுது தீயணைப்புத்துறையினர் செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் அருகில் உள்ள சிக்கனா கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் தற்போது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது உயிர் சேதமோ ஆட்களுக்கு சேதமோ தற்போது வரை எந்த ஒரு இதுவும் பதிவாகவில்லை. விவரங்களுக்கு நன்றி பூபதி.